ஐயனார் துணை சீரியல்ல நிலாவும் சோழனும் அவங்களோட கல்யாண வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாண்டியும் வானதியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வானதி நிலாவை பத்தி குறைகள் சொல்லிட்டே இருக்கவும் பாண்டிக்கு கடுப்பாயிடுது. உடனே பாண்டி இருந்துகிட்டு, ஏன் வானதி, ஏன் நீ இன்னும் அவங்கள குறையாவே பார்த்துட்டு இருக்க? எப்ப பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு ஏன் அவங்கள பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வானதி இருந்துகிட்டு, அவங்கள பிடிக்காமலாம் இல்ல பாண்டி, ஆனா அவங்கள உங்க மொத்த குடும்பமும் தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க பாரு, அதுதான் பார்த்தா கடுப்பாகுது. அப்படி என்ன அவங்க உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு தான் எனக்கு தெரியல, அதுதான் எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி இருந்துகிட்டு, உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது வானதி, பொம்பளைங்க எங்க வீட்டுல தங்கவே மாட்டாங்க, அம்மால இருந்து யாருமே இருந்ததில்ல. ஆனா நிலான்னு ஒருத்தவங்க எங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில போறவங்கல இருந்து ஊருக்குள்ள இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் எங்க குடும்பத்தை ஒரு மதிப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபீலிங் தனிமையா ஒதுக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும், உனக்கெல்லாம் தெரியாது. நிலா மட்டும் இல்லைன்னா இப்ப இருக்கிற எந்த மரியாதையும் எங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துகிட்டு, அதுக்கு என்ன பண்றது, முதல்ல கல்யாணம் ஆகி யாரு வர்றாங்களோ அதுக்கப்புறம் அப்படி அப்படியே போக வேண்டியதான். இதே உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆயிருந்தா என்னையும் இப்படிதான் எல்லாரும் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு நீ நிலாவாட்ட பொறுத்து போற ஆளா? நிலாவை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசினாலே உன்னால பொறுத்துக்க முடியல, இதுல எல்லாரும் பேசுறத கேட்டுக்கிட்டு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு நீ பொறுமையா இருப்ப அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க. வானதி இருந்துகிட்டு, உனக்கு மட்டும் ஏன் நான் தப்பாவே தெரியறேன், நிலா மட்டும் உனக்கு வசதியாவே தெரியறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. வானதி, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடு, எனக்கு இன்னும் இந்த 10 நிமிஷத்துல இந்த வண்டியை நான் டெலிவரி கொடுக்கணும், அதுவும் இல்லாம வீட்டுக்கு வேற போகணும், வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வானதி இருந்துகிட்டு, ஓஹோ அப்படி என்ன வேலை, என்கிட்ட பேசுறதை விட உனக்கு முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துகிட்டு, ஆமா இன்னைக்குதான் சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, வீட்டுல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துகிட்டு, என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்னு கேக்குறாங்க. பாண்டி, ஆமா ஃபர்ஸ்ட் நைட் தான், இன்னைக்கு தானே கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிதா 1 வருஷம் ஆச்சே, 1 வருஷமா அவங்க 2 பேரும் ஒன்னா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அப்புறம் என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துகிட்டு, ஒன்னா வாழ்ந்தாலும் அவங்க 2 பேர்த்துக்குள்ள இது நாள் வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை, 2 பேரும் தனித்தனியா தான் படுத்திருந்தாங்க, ஆனா இன்னைக்கு தான் மனசார நிலா சோழனை ஏத்திருக்காங்க, அப்ப இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துகிட்டு, அப்படியா இவ்வளோ விஷயம் இருக்கா, இதெல்லாம் ஏன்டா நீ என்கிட்ட முன்னையே சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டி, அது எதுக்கு அவங்க விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு வானதி எந்திரிச்சு போயிடுறாங்க. பாண்டியும் அந்த வண்டியை டெலிவரி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உண்டான ஏற்பாடுகள் தடபடலாம் நடந்துட்டு இருக்கு. நடேசன் பழங்கள்ல இருந்து பால்ல இருந்து ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாருமே வாங்கிட்டு வராங்க. நடேசன் இருந்துகிட்டு, டேய் இப்படி பண்ணாதீங்கடா அப்படி பண்ணுங்கடான்னு பண்ணாட்டு பண்ணிட்டு நிக்கிறாரு. பல்லவன் அந்த ரூம்குள்ள என்ட்ராக பார்த்தா சேரன், டேய் நீ சின்ன பையன், அங்கெல்லாம் வரக்கூடாது போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துகிட்டு, ஏன்னா ரூமை பாக்குற கூட சின்ன பையனா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. டேய் அதெல்லாம் பார்க்க கூடாது, நீ போடா போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி முடுக்கி விட்டுறாங்க. நிலாவும் சோழனும் வெளியில கிளம்புனாங்க இல்லையா, அவங்க வண்டியில போயிட்டு இருக்கையில நிலா இருந்துகிட்டு சோழன் கிட்ட, இப்ப நம்ம எங்க சோழன் போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. சோழன் இருந்துகிட்டு, எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. என்னது தெரியலையா, தெரியாம தான் என்ன வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தீங்களா, பேசாம வண்டியை திருப்புங்க நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துகிட்டு, என்ன நிலா நீ ஆசையா நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ வீட்டுக்கு போலான்னு சொல்ற, உனக்கு நான் ஏதாவது வாங்கி தந்தே ஆகணும், ஏதாவது நீ என்கிட்ட கேளேன், கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு, என்ன இப்பதான் நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா, ஆல்ரெடி நடந்த கல்யாணம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன், அது உனக்கு பிடிக்காம எனக்கு மட்டுமே பிடிச்ச கல்யாணம், ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல, உனக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு நீயா ஒத்துக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், அப்ப இதுதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துகிட்டு, இப்படியெல்லாம் நீங்க எங்க பேச கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துகிட்டு, நீ பக்கத்துல இருந்தா எனக்கு கவிதை அருவி மாதிரி கொட்டுது நிலா அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து பார்த்து கொட்டி வளைஞ்சு ரோட்ல வெள்ளமா போயிட போகுது அப்படின்னு நிலா கிண்டல் பண்றாங்க. உனக்கு எப்பவுமே கிண்டல் தான் நிலா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கங்க உட்கார்ந்துருக்காங்க. சோழன் சைகையிலேயே எல்லாமே நடந்துருச்சான்னு கேக்குறாங்க. சேரனும் எல்லாமே நடந்துருச்சுடா அப்படின்னு சைகை பண்றாங்க. அதை கவனிச்ச நிலா, என்ன நடக்குதுங்க, என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சேரன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இந்த ரூமை அப்படின்னு சொல்ல வரும்போது சோழன் இருந்துகிட்டு, அண்ணா நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்றாங்க. சேரன் இருந்துகிட்டு, ஒன்றும் இல்லைப்பா நிலா, நீங்கள் கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம், மதியம் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, ஆண்ணா எனக்கும் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு சிரித்து பேசி எல்லாரும் இது பண்ணதுக்கப்புறமா நைட் ஆகுது.
சோழன் டிப்டாப்பா கிளம்பி ரொம்பவே நர்வஸா இருக்காங்க. இதை பார்த்த பாண்டி இருந்துகிட்டு ஏண்டா இப்படி நர்வஸா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் அது என்னமோ தெரிலடா, இத்தனை நாள் எனக்கு இப்படி ஒரு படபடப்பு வந்ததே இல்லை. எனக்கு என்னமோ புதுசாக நிலாவை பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறத நினைச்சாலே எனக்கு கை காலில் விடவிடன்னு வருது, பாரு எப்படி நடுங்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துகிட்டு என்னமோ வீரவசனம்லாம் பேசினேன், இன்னைக்கே வேணும்னு, இப்போ என்னடானே இந்த நடுங்குற அப்படின்னு கேட்குறாங்க. சேரன் இருந்துக்கிட்டு டேய் ஏண்டா சோழா இப்படி பண்ற, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ அமைதியா போய் உட்காரு, நிலா வந்ததையும் மனசு விட்டு பேசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு என்னமோண்ணா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, உள்ள ரூமை பார்த்ததும் நிலா என்ன பண்ண போறானே எனக்கு தெரியல, அதை நினைச்சாலே எனக்கு வயிறெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்றாங்க. சேரன் இருந்துகிட்டு இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலான்னு, நீ தான் சின்ன குழந்தை லாலிபாப்பு கழுகிற மாதிரி இன்னைக்கே வேணும்னு கேட்ட, அப்போ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி இருந்துகிட்டு டேய் மானத்தை வாங்காம பயப்படாம போடா அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துகிட்டு நிலா கிட்ட இதை பத்தி பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேரன் இருந்துகிட்டு ஐயோ நான்லாம் பேசலப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி பல்லவன் 2 பேருமே நாங்களும் பேசல அப்படின்னு சொல்றாங்க. டேய் யாராவது ஒருத்தர் பேசினாதானடா அவளுக்கு தெரியும், இல்லைனா உள்ள வந்து எனக்கு கும்மறதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துகிட்டு பக்கோடா திங்கிறது நீ, அடி வாங்குறது நானா, அதெல்லாம் ஆகாது, நீயே பேசி நீயே என்னமோ பண்ணிக்கோ, காலையாவது விழுந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் என்னடா எல்லாரும் சேர்ந்து என்னை கடைசியில இப்படி கோத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் நாங்களா கோத்து விட்டோம், நீ தானே வேணும்னு அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வெளியில போயிடுறாங்க. நிலா அங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாருமே இல்லாம எல்லாருமே வழக்கத்துக்கு மாறா தூங்கிட்டவும் நிலாவுக்கும் புரிய ஆரம்பிச்சிருது. சரி ஓகே நம்ம ரூம்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி சொம்புல எடுத்துக்கிட்டு உள்ள ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போனதுமே நிலாவுக்கு அந்த ரூமை பார்த்ததையும் ஷாக் ஆயிடுது. சோழன் என்ன இதெல்லாம் எப்போ பண்ணீங்க, இதுக்கு தான் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் ஆமா நிலா எனக்கு தெரியாமையே இவனுங்களாம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு பொய் சொல்கிறாரு சோழன். நிலா இருந்துக்கிட்டு இன்னும் அந்த பொய் சொல்கிற பழக்கத்தை விடலை அப்படிதானே அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு சிரித்து மழுப்புறாரு. உடனே ஏசியை பார்த்துட்டு ஏசியெல்லாம் எப்போ மாட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு நம்மளுக்காக தான் நிலா மாட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையில் இந்த ஏசிக்கு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியமா சோழன் அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு இல்லை நிலா நீ வசதியாக வாழ்ந்த பொண்ணு, இவ்வளோ நாள் தான் சரி வேற வழி இல்லாமல் அனுசரித்து போயிட்டேன், சரி இனியும் எதுக்காக கஷ்டப்படணும்னு தான் மாட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வசதியாக வாழ்ந்தா உங்ககிட்ட நான் வசதியை கேட்டேனா, எனக்கு இந்த வீடே பிடிக்குது போதும்னு தானே இங்கே வந்தேன், அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு சரி நிலா கோவப்படாத, நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவும் வந்து பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. சோழனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. மெதுவாக கையை எடுத்து அவங்க கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சதையும் நிலா சடனாக திரும்பி பார்த்ததும் சோழனுக்கு ரொம்பவே பயமாயிடுது. எங்கே அடித்து கத்தி ஊற கூட்டிடுவாங்களோங்கிற பயத்தில் கையை எடுத்துடுறாரு சோழன். அதை புரிஞ்சுக்கிட்ட நிலா எதுக்காக இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கையை வாங்கி தோளில் அணைச்சிக்கிட்டு அவர் தோளில் சாஞ்சு படுத்துடுறாங்க. காலையில் நேரமே எந்திரிச்ச நிலா குளிச்சு முடிச்சுட்டு வந்து பெட்டில் இருக்கிற சோழனை எழுப்பலான்னு சொல்லி எழுப்ப பார்க்கும்போது சோழன் தூங்கிட்டு இருக்கிற அழகை நிலா முதல் முறையாக பார்த்து ரசிக்கிறாங்க. உன்னை எப்படிடா எனக்கு பிடிச்சது, எத்தனையோ மாப்பிள்ளை வந்தாங்க, ஆனால் அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்னை பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ண உன்னை மறுபடியும் தேடி வரேன் பாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க. சோழன் திடீர்னு முழிப்பாயி சோழன் சடனாக கண்ணை முழிச்சு நிலா இன்னொன்று கூட அப்படின்னு கேட்குறாங்க. நிலா வெக்கப்பட்டு எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.